லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அந்த கார்த்திக் ஒன்றும் நல்லவனா இல்லை மித்ரா. நாம அன்னைக்கு கார்ல வந்துட்டு இருந்தப்போ ஒரு லாரி வந்து மோதிச்சுல, அந்த ஆக்சிடென்ட் கூட எதேச்சியா நடந்ததில்ல மித்ரா. நம்மளை சாகடிக்கணும்னு அந்த கார்த்திக் பிளான் போட்டு ஆக்சிடென்ட் பண்ணது. அது அது நான் தேன்மொழியை கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டேன்ல, அந்த கோவத்தில் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை மித்ரா, முதல்ல இருந்தே அவருக்கு உண்மையில ஒரு கண்ணு இருக்கு மித்ரா. போதும், நிறுத்துங்க. நான் உங்களோட வைஃப், அத மனசுல வச்சுக்கோங்க. சொந்த பொண்டாட்டிக்கிட்டே வந்து உன்னை ஒருத்த அடையணும்னு நினைக்கிறான்னு வாய் கூசாம சொல்றீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? மித்ரா, இங்க பாருங்க வினய், உங்க சந்தேக புத்தி இன்னும் உங்களை விட்டு போகலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் வந்து பொலறிட்டு இருக்கீங்க. இல்ல மித்ரா, நான் சத்தியமா சொல்றேன், கார்த்திக் தப்பான ஆளு மித்ரா. நீ தயவு செஞ்சு அவனை நம்பாத ப்ளீஸ். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உங்களை தான் நம்ப கூடாது. அவரை பத்தி இவ்ளோ சொல்றீங்களே, இதுக்கெல்லாம் ஆதாரம் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, ஆதாரம் வச்சிருக்கீங்களா? மொட்டை சாத்தான் குட்டையில விழுந்த மாதிரி ஏன் கிட்டையே வந்து கார்த்திக் சாரை பத்தி தப்பு தப்பா சொல்றீங்க? நான் அவர் வீட்டுல ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல 6 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவரை பத்தி மத்தவங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அவர் வீட்டுல இருந்த 6 வருஷத்துல ஒரு நாள் கூட அவர் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டது இல்ல, தப்பா பேசினது இல்ல, தப்பா சிரிச்சது இல்ல, தப்பான எண்ணத்தோட என்ன பார்த்ததும் இல்ல. அவரை போய் என்கிட்ட வந்து தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பேசாதீங்க. இத்தனை நாளா நீங்க திருந்திட்டீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்சம் கூட நீங்க மாறவே இல்லை. 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரிதான் நீங்க இப்பவும் இருக்கீங்க. நீங்க திருந்த மாட்டீங்க வினய். உங்களை திருத்தவும் முடியாது. இப்படி ஒரு ஆள் கூட குடும்பம் நடத்தணும்னு நினைச்சும் பாருங்க, என்ன சொல்லணும்? இனிமே என்னால உங்க கூட இருக்கவே முடியாது. மித்ரா, அவசரப்படாத. நான் கார்த்திக் சாரை பத்தி ஆதாரம் இல்லாம பேசினது தப்புதான் மித்ரா. அதுக்காக இப்பெல்லாம் சொல்லாத மித்ரா, என்ன மன்னிச்சிரு மித்ரா. இங்க பாரு, கூடிய சீக்கிரமே நான் கார்த்திக் சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரத்தையுமே கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நீ என்ன நம்பு. இப்ப கூட பாருங்க, நீங்க கார்த்திக் சாரை பத்தி சந்தேகப்பட்டது தப்புன்னு சொல்லல, நீங்க சொல்றதுதான் உண்மைன்னு ப்ரூவ் பண்ண நிக்கிறீங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி சந்தேக புத்தி உள்ள ஒரு ஆள் கூட என்னால வாழ முடியாது. என்ன விட்டுருங்க. நான் இப்பவே என் பையனை கூட்டிட்டு கிளம்புறேன். விக்ரம், ஏய் மித்ரா, விக்ரம், விக்ரம், மித்ரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு மித்ரா. மித்ரா, 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளு மித்ரா. விக்ரம், மித்ரா, சொல்றத கொஞ்சம் கேளு மித்ரா. விக்ரம், மம்மி, என்ன மம்மி? விக்ரம் வா, நம்ம இங்க இருந்து முதல்ல கிளம்பலாம் வா. மித்ரா, ஒரு நிமிஷமா. என்னமாச்சு? எங்க கிளம்பிட்டு இருக்க? யோ மாம்ஸ், சொல்லையா? இன்னும் உங்க மாப்பிள்ள அப்படியே தான் இருக்காரு. இன்னும் அவர் திருந்தவே இல்ல மாமா. நான் இங்க இருந்து கிளம்புறேன் மாமா. இவர் எனக்கு வேண்டாம். நான் சொல்ல நீ கேட்காம போய் சொன்னா அப்புறம் மித்ராவுக்கு உனக்கு வந்தா பிரச்சனை ஆகும்டா. டேய் டேய் மாப்பிள, என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஃப்ளைட் மோட்ல போட்ட ரேஞ்சில் நின்று இருக்க. யோ மாம்ஸ், நீ சொல்றது கரெக்ட் தான். எந்த எவிடன்ஸுமே இல்லாம கார்த்திகை பத்தி மித்ரா கிட்ட போய் சொன்னா அவ கண்டிப்பா நம்ப மாட்டாயா. இப்போதைக்கு இதை விட்டுருவோம். இந்த கார்த்திக் நம்ம கிட்ட மாட்டுவாயா, அப்ப அவனை கையும் களவுமா பிடிச்சு கொண்டு போய் மித்ரா முன்ன நிறுத்தணும்னு வையேன், அப்ப அவன் நம்ம சொல்றதை நம்புவேன்.
ஆமாண்டா, எத்தனை தடவை சொல்றது? கரூர்ல இருந்து அப்படியே அந்த வண்டிய கிளம்ப சொல்லு. எதுக்கு இங்க வரானுங்க? ஒர்க் ஷாப் போகணும்னா மட்டும் இங்க வர சொல்லு, இல்லனா லைன்லயே இருக்கட்டும். புரியுதா? டேய் கார்த்தி, என்னடா? டேய் பின்ன என்னடா? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே விட்டத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்க போற? சட்டு புட்டுன்னு ஏதாவது ஒரு முடிவெடு மச்சான். இதெல்லாம் ஒரு விஷயம்னு நம்ம போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கோம் பாரு. என்னடா செய்ய சொல்ற? நானும் அவளை எப்படியாவது எங்க வீட்டுக்கு வர வைக்கணும்னு யோசிச்சு பார்த்தேன். அதை பத்தி யோசிச்சு மண்டையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. மச்சான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மயிலே மயிலே இறகு போடுனா இறகு போடாது, நாம தான் புடுங்கணும். டேய், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி எல்லாம் சொன்னதுதான். மித்ரா மனசை மாறாம அவளை கம்பல் பண்ணிலாம் எதுவும் பண்ண முடியாதுடா. இங்க பாரு மச்சான், நான் இன்னும் உன்னை வலுக்கட்டாயமா அவளை கல்யாணம் பண்ணிட்டு வர சொல்ல. முதல் கட்டமா ஏதாவது பண்ணி அவளை இந்த வீட்டுக்கு வர வையே. எனக்கு தெரிஞ்சு மித்ரா இந்த வீட்டுக்கு வந்துட்டாலே நீ பாதி சரியாயிடுவ. மச்சான், நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா அவ எப்படி இங்க வருவா? இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அவ புருஷனோட போய் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப என்ன ரீசன் சொல்லி அவளை எங்க வீட்டுக்கு இப்ப கூட்டிட்டு வர்றது? அதுவும் இல்லாம எங்க வீட்டுல தான் அம்மா இருக்காங்களே, அவங்கள மித்ரா வந்து தங்கறதுக்குலாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீ கூப்பிட்டா தானே பிரச்சனை? உன் பொண்ணு தானியா கூப்பிட்டா? தானியாக்கு குளிர் ஜுரம் வந்து மித்ராமா மித்ராமா அப்படின்னு அனத்துனா மித்ரா வருவாள்ல? வந்துதானே ஆகணும். கண்டிப்பா வருவா. ஆனா என் பொண்ணு தானியா நல்லா தானே இருக்கா? டேய், என்கிட்டயே எப்படி நல்லவ மாதிரி நடிக்கிற பாத்தியா? ஓ, நீ அப்படி வரியா? செஞ்சிருவோம். யாருக்கு என்ன ஆயிருக்கும்னு தெரியலையே. எதுக்கு டாக்டர்லாம் வந்திருக்காங்க? டாக்டர், இனிமே தானியாக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல்ல? டோன்ட் வரி, இது சாதாரண காய்ச்சல் தான். நான் எழுதி கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா போட சொல்லுங்க, போதும். ஓகே டாக்டர். அப்புறம் இப்போதைக்கு அவளுக்கு ரெஸ்ட் மட்டும் தேவை. அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. குழந்தை என்ன கேட்டாலும் மறுக்காம வாங்கி கொடுங்க. சம்டைம்ஸ் ஏக்கத்தினால கூட இப்படி காய்ச்சல் வரலாம். ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நான் உங்களுக்கு கால். கார்த்திக் சார், வாங்க மித்ரா. என்ன டாக்டர் எல்லாம் வந்திருக்காங்க? நீங்க வேற அவசரமா ஃபோன் பண்ணீங்க. வீட்ல யாருக்கு என்ன ஆச்சு சார்? அம்மா அம்மா நல்லா தானே இருக்காங்க? அம்மா நல்லா தான் இருக்காங்க மித்ரா. ஆனா தானியாவுக்கு தான். ஐயோ, தானியாவுக்கா? தானியாவுக்கு என்னாச்சு? சொல்லுங்க சார், தானியாவுக்கு என்னாச்சு? மித்ரா, தானியாவுக்கு நைட்ல இருந்து ஒரு காய்ச்சல் அடிக்குது. அவ ஜுரத்துல மித்ராமா வேணும் மித்ராமா வேணும்னு உங்களே கேட்டு அனுத்துறா. நானும் ஏதோ சமாளிச்சு பார்த்தேன், என்னால முடியல மித்ரா. அதான் வேற வழி இல்லாம உங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர வச்சேன். எனக்கு ஃபோன் பண்ண என்ன சார் தயக்கம்? தானியாவுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல. அப்படி இல்ல மித்ரா, இப்பதான் நீங்க குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கீங்க. இந்த நேரத்துல எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான் நான் அமைதியா இருந்துட்டேன். என்ன சார் பேசுறீங்க? தானியா என் பொண்ணுதான். அவளுக்காக நான் எப்போ வேணாலும் வருவேன் சார். இப்ப தானியா எங்க? உள்ளதா இருக்க மித்ரா, நீங்க போய் பாருங்க. நான் டாக்டர் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். டாக்டர், தேங்க்யூ டாக்டர். தானியா குட்டி, உனக்கு உடம்பு சீக்கிரம் சரியாயிடும். தானியா, தானியா, மித்ரா அம்மா, தானியா,
மித்ராம்மா. அம்மா தானியாவுக்கு என்ன ஆச்சுமா? என்னத்தன்னு சொல்றதுமா நானு? தானியாவை பார்த்தல, தினம் தினம் உன்னை நினைச்சு புள்ள ஏங்கி போறாம்மா. தானியா உனக்கு என்னாச்சுடா? மித்ராம்மா, மித்ராம்மா, பாத்து பாத்து பாத்து. மித்ராம்மா, ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. மித்ராம்மா, மித்ராம்மா, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க மித்ராம்மா. என் கூடவே இருங்க மித்ராம்மா. என் கூடவே இருங்க மித்ராம்மா. ப்ளீஸ் மித்ராம்மா. இல்லடா தங்கம், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். மித்ராம்மா, நான் உன் கூடவே தான் இருப்பேன். மித்ராம்மா. மித்ராம்மா, தானியா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வெறும் ஃபீவர் தான். ஓ, மித்ராம்மா, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க மித்ராம்மா. மித்ராம்மா, என் கூடவே இருங்க மித்ராம்மா. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் தானியா. அம்மா உன் கூடவே தான் இருப்பேன். சரியா? நீ பயப்படாம இரு, உனக்கு ஒன்னும் ஆகாது. மித்ராம்மா, தானியா தூங்கிட்டா. கொஞ்ச நேரம் அவ தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். வினய், விக்ரம ஸ்கூல்ல விட்டுட்டீங்களா? இல்லை மித்ரா, நீ கால் பண்ணி அர்ஜென்ட் சொன்னோன்னா அப்படியே வந்துட்டேன். நீ தானியாவை பார்த்துக்கோ, நான் போய் விக்ரம ஸ்கூலில் விட்டு வந்துடுறேன். வாமா. ஒரு நிமிஷம் மித்ரா, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நீங்கள் வினய் கூட கிளம்புங்க, தானியாவை நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமா மித்ரா, கார்த்திக் சொல்றதும் சரிதான். நீயும் உடம்பு சரியில்லாம இப்பதாம்மா பொழைச்சி வந்திருக்க. நீ உன் பையனே பார்த்துக்கணும்லம்மா. பரவாயில்லம்மா, நீ வினய் கூட கிளம்பி போ. ஐயோ இல்லம்மா. என்ன கார்த்திக் சார் இப்படி சொல்லிட்டீங்க? எது சிரமம்? தானியாவை பாத்துக்கிறதா? நீங்களே அவளை பாத்தீங்கல்ல. எதிரில இருக்கிறது யாருன்னு கூட அவளால அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல. மூச்சுக்கு மூச்சு மித்ராமா மித்ராமா மித்ராமான்னு பெனாத்திக்கிட்டே இருக்கா. என் மேல இவ்ளோ பாசமா இருக்கிறவள பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறத விட வேற என்ன சார் பெரிய வேலை இருந்துற போது? நீங்க தானியா மேல இவ்வளவு அன்பா இருக்கலாம் மித்ரா, அவளுக்காக டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா முன்ன மாதிரி இப்ப நீங்க ஒன்னும் தனியால் இல்லையே, இன்னொருத்தரோட மனைவி. உங்க ஹஸ்பண்ட் நீங்க இதை சொல்றப்போ அதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியாதுல்ல. இன்னொருத்தரோட குழந்தைய இவ எதுக்கு தன்னோட குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிறாளேன்னு நினைக்கலாம் இல்லையா? அதனால தான் சொல்றேன், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எங்களால் பாதிக்கப்படக்கூடாது மித்ரா. தயவு செஞ்சு நீங்க போங்க மித்ரா, எங்க குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? தானியா உங்களுக்கு மட்டும்தான் குழந்தையா? இவ என் வயித்துல பிறக்கலனாலும் இவளும் என் குழந்தை தான் சார். நான் அப்படிதான் அவளை பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு விக்ரம் ஒரு கண்ணுனா தானியா இன்னொரு கண்ணு சார். ஏன் சார் என்ன தானியா கிட்ட இருந்து பிரிக்கிறீங்க? மித்ரா, நீ சொல்றத கேட்கும்போது உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு தெரியுமா?
சும்மா 1000 பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறக்கிற மாதிரி இருக்கு. தானியா உன் குழந்தைனா அப்போ நான் யாரு மித்ரா உனக்கு? உன் புருஷன் தானே? வினய், மித்ரா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. அதனால்தான் இவ்வளவு சென்டிமெண்டா பேசுறாங்க. ஆனா அவங்க நார்மல் ஆகணும்னா நீங்க தான் அவங்க கிட்ட பேசணும். பேசுங்க வினய். வா போலான்னு கூப்பிடுங்க. அப்பதான் அவங்க அவங்க கூட வருவாங்க. டே கார்த்தி, நீ பயங்கரமான ஆள் தான்டா. என்னம்மா கிரிமினலா யோசிக்கிற? என்னை உசுப்பேத்தி விட்டு நான் மித்ராவை கூப்பிடுவேன்னு நினைக்கிறியா? அது மூலமா எனக்கும் மித்ராவுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு பார்க்குறேன். அது நடக்காது கார்த்திக், நடக்கவே நடக்காது. இப்ப பாரு இந்த வினய. கார்த்திக் சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இது என் குடும்பம் என் குழந்தைலாம் நான் பிரிச்சு பார்க்கறது இல்லை. எப்பவுமே இது நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்க தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிலைமையில தானியா விட்டு எப்படி சார் நாங்கள் போக முடியும்? சார், தானியா எப்போ முழுசா குணமாகி பழைய மாதிரி சிரிச்சு விளையாடுறாளோ அது வரைக்கும் மித்ரா இங்கே தான் இருக்க போறாங்க. சார், அவங்களே என் கூட வரேன்னு கிளம்புனாலும் கண்டிப்பா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் சார். மித்ரா, நான் சொல்றது சரிதானே? நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நீங்களும் சொல்றீங்க. என்ன கார்த்திக் சார், வினயே என்னை இங்க இருக்க சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கு ஓகே தானே? நான் தானியாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கலாம்ல? தாராளமா பாத்துக்கலாம் மித்ரா. நீங்க 2 பேரும் என் பொண்ணு தானியா மேல இவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தானியாவுக்கு அம்மா எல்லாம் போயிட்டாங்களேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த வருத்தம்லாம் அப்படியே மறைஞ்சு போச்சு. அந்த வகையில பார்க்கும்போது தானியா ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. என் மக இப்படி உடம்பு சரியில்லாம படுத்திருக்கும் போது நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதும் உங்க ஹஸ்பண்ட் அதுக்காக அனுமதி கொடுக்கறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. சார், என்ன சார் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? சரி மித்ரா, நீ தானியாவை பக்கத்துல இருந்தே பாத்துக்கோ. நான் போய் விக்ரம் ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். சரி மாம்ஸ் போலாமா? கார்த்திக் சார் பாத்துக்கோங்க. வரேன். வாங்க. மணி 12:30 இந்நேரத்துக்கு தூங்காம ஊரில் உட்காந்துருக்கிற காவல் தெய்வம் மாதிரி உட்காந்துருக்கான். டே மாப்பிள்ள, டே என்னடா யோசிச்சுட்டு இருக்க? மணி 12:30 இந்நேரத்துக்கு தூங்காம உட்காந்து என்னடா யோசிச்சுட்டு இருக்க? படு தூங்குவா. மாம்சு, எல்லாம் அந்த கார்த்திகை பத்தி தான். ஏண்டாடி, காலையிலிருந்து அந்தாளை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் சாயந்தரம் வரைக்கும். இப்போ தூங்கும்போது கூட அந்தாளை பற்றி தான் யோசிக்கணுமா? வந்து படுத்து தூங்குடா, காலையில் பேசிக்கலாம். இல்லை மாம்சு, கார்த்திக்கு அவன் பொண்ணு நான் உயிர். தெரிஞ்ச விஷயம் தானே, இப்போ அதுக்கு என்ன? ஆனால் இன்னைக்கு நீ நோட் பண்ணியா, தானியாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பேச முடியாமல் இருக்கா. ஆனால் அந்த கார்த்திக் முகத்தில் கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரி ஒரு ரியாக்ஷனே இல்லையா? சரிடா, அதுக்கு என்ன இப்போ? யோ லூசு, உனக்கு புரியல. மித்ரா வாங்க வர வைக்கிறதுக்கு தான் தானியாவுக்கு உடம்பு சரியில்லாதது அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய், கார்த்திக் ஒரு அயோக்கியன்னு நமக்கு தெரியும்டா. ஆனால் அதுக்காக தான் சொந்த பொண்ணு விஷயத்துல இப்படி நடந்துக்குவானா? இதை பாரு, நீ எதையோ நினச்சி குழம்பிட்டு இருக்காதடா. அந்த ஆளை நினச்சி பயப்படுறதோட பொண்ணு நினச்சி பார்த்தா தான் பயமாக இருக்குது. நடுராத்திரியில் தூங்காமல் எந்திரிச்சு உட்காந்து கண்ணா பின்னான்னு யோசிச்சுட்டு விஷம் படுத்து தூங்குடா, காலைல பார்த்துக்கலாம். மாம்சு, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உனக்கு தான் புரியல. அவன் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் தாயா. யோ, நீ என்னமோ வந்து அவனை ரொம்ப தப்பா இட போட்டுட்டு இருக்க. டேய்,
அந்த நான் எதுக்கடா எடை போடுறேன்? மெஷினே உடஞ்சிருண்டா. காண்டாமிருகம் மாதிரியில் இருக்கான். இல்லை மாம்சு, இனி அவன் என்ன பிளான் பண்ணாலும் அது நடக்காது. ஏதோ ஒரு தடவை மித்ரா விஷயத்தில் நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் மாம்சு. இனிமே அந்த தப்பை நடக்க விட மாட்டேயா? டேய் டேய், தூங்காம எங்கடா போற? இவன் வேற இவன் தூக்கம் கெடுறது இல்லாமல் நம்ம தூக்கத்தை வேற கெடுக்கிறான். மெழுகு சில மாதிரி இருக்காளே மித்ரா, நீ முன்ன விட இப்ப என் கணக்கு ரொம்ப அழகா தெரியுற. உன்னை வினை கிட்ட இருந்து பிரிச்சு இந்த வீட்டிலே நிரந்தரமா தங்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. தன்யா, தன்யாமா, தன்யாமா, ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாத. அப்பா உன் பக்கத்துலேயே தான் இருக்கேன். எல்லாம் சரியாயிருமா? ஓகேவா? என்ன சார், இந்த மிட் நைட்ல இங்கே வந்திருக்கீங்க? நீங்க தூங்கலையா? மித்ரா, நீங்க தானியாவை கவனிக்கிறேன்னு உங்களை நீங்களே கவனிக்காம விட்டுறீங்க. மணி 12 ஆச்சு. இன்னும் சாப்பிடாம இப்படி உட்காந்தே தூங்கிட்டு இருக்கீங்க. முதல்ல சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க. மித்ரா, உங்களுக்காக பிரெட் பால்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சார், நான் சாப்பிடலன்னு யார் சொன்னா? நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன். மித்ரா, சும்மா பொய் சொல்லாதீங்க மித்ரா. நான் தான் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க எப்ப சாப்பிட்டீங்க? சார், நான் நிஜமா தான் சொல்றேன், நான் சாப்பிட்டேன். சார், நீங்க வேணா பாருங்க. சார், வினய் ஆல்ரெடி கொண்டு வந்து கொடுத்து என்னை சாப்பிட வச்சுட்டு தான் கிளம்பினாரு. நான் தானியாவை பாத்துக்கணும்னு இங்க வந்தா வினய் என்ன பாத்துக்கணும்னு சொல்லி இங்க வந்துட்டு போறாரு சார். நீங்க என்ன பத்தி யோசிக்காம போய் தூங்குங்க சார். இப்படி பல்ப் வாங்கிட்டோமே, அந்த வினய் எப்படி எனக்கு தெரியாம இங்க வந்துட்டு போனா? சரி மித்ரா, நீங்க பட்னியா கிடைக்காம சாப்பிட்டீங்கல்ல, எனக்கு அது போதும். டிஃபனை நான் கொடுத்தா என்ன, வினய் கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். சரி மித்ரா, நீங்க தூங்குங்க. குட் நைட் சார். குட் நைட். ஓகே சார். சார், நீங்க கொண்டு வந்த பால் பிரெட் எல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க சார். இங்கே இருந்தா கொசு வந்துடும் சார். ஓகே. வினய், இவன் எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்றான்? ஹலோ. என்ன கார்த்திக் சார், டின்னர்லாம் கொடுத்துட்டீங்களா மித்ராவுக்கு? என்ன சார் யோசிக்கிறீங்க? அதான் அந்த பிரெட் மில்க் எல்லாம் எடுத்துட்டு பண்ணீங்களே, அதான் அதில் சப்ளை பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். வினய், என்ன பேசுறீங்க? எனக்கு சுத்தமா புரியல. சார், தூங்குறவங்களை கூட ஈஸியா எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறாங்கல்ல, முடியவே முடியாது சார். சார், நீங்க நல்லாவே நடிக்கிறீங்க சார். வினய் சார், நான் அங்க இல்லைனாலும் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். இனிமே இந்த மித்ரா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நான் ஒருத்தன் இங்க இருக்கேன். நீங்க போய் ரிலாக்ஸா தூங்குங்க சார். அப்புறம் அந்த மிட் நைட்லலாம் அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்குலாம் சும்மா அலையாதீங்க, அப்புறம் யாராவது பேயின்னு பார்த்து பயந்துட போறாங்க பாவம். கார்த்திக் சார், நான் அந்த இடத்துல இல்லைனாலும் என்னோட கண்ணு ரெண்டும் அங்கதான் இருக்கும். என்ன தப்பு நடந்தாலும் நான் அங்க வந்துடுவேன், சரிங்களா?
நீங்க போய் தூங்க சார். சார் குட் நைட். நல்லா தூங்க சார். குட் நைட். வினையோட பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி இவ்ளோ கரெக்டா சொல்றான். ஒருவேளை இங்க எங்கேயாவது பதுங்கி இருந்து பேசுறானா? இல்லையே, அவன் இங்க இல்ல. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் கரெக்டா அப்படியே சொல்றான். அப்பனா அவன் நம்மளை விட ஒரு படி மேல யோசிக்கிறான்னு அர்த்தம். அவனை இனிமே இப்படியே விட்டுறக்கூடாது. என்கிட்ட திமிரா பேசுறான். முதல்ல அவனுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். ஒண்ணும் இல்ல தங்கம், ஒண்ணும் இல்ல. அம்மா தான் பத்து போடுறேன், சரியா? நீ படுத்துக்கோ. மித்ரா, தானியாவை பெத்த அம்மா இருந்திருந்தா கூட இவ்வளவு அன்பா அக்கறையா பார்த்திருக்க மாட்டா. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்னம்மா, நீங்களும் கார்த்திக் சார் மாதிரியே பேசுறீங்க. நீங்களும் என்ன அந்நியமாவே பாக்குறீங்கல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லலம்மா. என் மனசுல தோணுச்சு, அதனாலதாம்மா சொன்னேன். சரி சரி மித்ரா, காலையில இருந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம இருக்க. உனக்காக நான் டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வா, வந்து சாப்பிடு. டிஃபனா? ஐயோ வேண்டாமா, வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கு. குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆனாதான் என்னால சாப்பிடவே முடியும். அதுக்கு என்ன மித்ரா, நீ போய் குளிச்சுட்டு வா. 5 நிமிஷம் தானே, ஆறிடவா போது. நீ போய் குளிச்சுட்டு வா போ. இல்லம்மா, இப்போ உடனே என்னால குளிக்க முடியாது. வினய் கிட்ட மாத்திரத்துக்கு துணி எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். அவரு வந்ததுக்கு அப்புறம் தாமா குளிக்க முடியும். ஏமா, மாத்து துணி இல்லைங்கிறதுக்காகவா குளிக்காம இருக்க? என்கிட்ட டசன் கணக்குல புடவை இருக்கு. அதுல இருந்து எதையா ஒண்ணு எடுத்து கட்டிக்கோ. யாரா கேட்கவா போறாங்க? இதுக்கு போய் சாப்பிடாம இருக்க போறியா? நான் உனக்கு ஒரு புடவை எடுத்து தரேன், நீ போய் குளிச்சுட்டு வந்து கட்டிக்க. இல்ல பரவாயில்லம்மா, வினய் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாராம். இப்பதான் ஃபோன் பண்ணாருமா, இப்ப வந்துருவாரு. உங்களுக்கு ஏமா வீண் சிரமம்? எடுத்துட்டு வந்தா பரவாயில்ல மித்ரா, அத நாளைக்கு கட்டிக்கோ. இப்ப ஏன் புடவைய கட்டிக்கோ. வா. அது இல்லம்மா, பரவாயில்ல. வான்னு சொல்றேன் இல்லம்மா, வா. வாப்பா கார்த்தி. இது என்ன கையில? என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாம் மித்ராக்காக நான் வாங்கிட்டு வந்த புடவைங்க. என்னப்பா சொல்ற? மித்ராவுக்கா? ஆமாமா, அவங்க இங்க வரும்போது ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துக்காம வந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல, தானியா சரியாகிற வரைக்கும் இங்கே தான் இருக்க போறோம்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல. அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக சாரி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பாத்தியா மித்ரா, என் பையனை நானாவது என்கிட்ட இருக்கிற பழைய புடவை தான் தரேன்னு சொன்னேன். ஆனா கார்த்தியை பாரு, கடைக்கு போய் உனக்கு புது புடவைங்களா அள்ளிட்டு வந்திருக்கான் பாரு. என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? அத மித்ரா கிட்ட கொடு. மித்ரா, தயங்காம வாங்கி கட்டிக்க. ஐயோ, இந்தாங்க, இத வாங்கிக்கோங்க. சார் எதுக்கு சார் புடவையெல்லாம் எடுத்து காசை வேஸ்ட் பண்றீங்க? போகும்போதே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. வினய் வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காரு. அதனால என்ன, வினய் என்ன புதுசா வாங்கிட்டு வர போறாரு? நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண ட்ரெஸ் தான் கொண்டு வர போறாரு. அதுக்கே ஃபீல் பண்றீங்க? அதுக்காக ஃபீல் பண்ண வேண்டாம். இந்தாங்க. எப்படியா இருந்தாலும் பழசு இருக்கும்போது புதுசா எடுக்கிறது காசு வேஸ்ட் தானே சார்? ஏன் எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இது நான் உங்களுக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தது.
காசை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. இத என்னோட கிஃப்டா வச்சுக்கோங்க. இந்தாங்க. மித்ரா வாங்கிக்க. கார்த்திக் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கால. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. குளிச்சிட்டு புது புடவைய கட்டிட்டு வந்து சாமிக்கு விளக்கேத்துமா. குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. நான் போய் சுடுதண்ணி ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன் மித்ரா, ஒரு பொண்ணுக்கு புடவை வாங்கி கொடுக்கற உரிமை புருஷனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிதானே? அதனால தான் நான் வாங்கி கொடுத்த புடவைய வாங்கிக்கிறதுக்கு நீங்க தயங்குறீங்க. என்ன மித்ரா, நான் சொல்றது சரிதானே? ஐயோ சார், நான் அப்படிலாம் நினைக்கல. அப்புறம் என்ன மித்ரா, வாங்கிக்க வேண்டியதானே? நான் உங்களுக்காக கடைக்கடையா ஏறி போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்லாம் எனக்கு தெரியாது. அதான் இருக்கிறதுலையே ஒரு 5 கலர் பெஸ்டா பார்த்து உங்களுக்காக செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். பிடிங்க மித்ரா, ப்ளீஸ். இதை நான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்டா நினைச்சுக்கோங்க. ம் சார் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. கார்த்திக் சார், என்ன கார்த்திக் சார் ரொம்ப ஸ்பீடா போறீங்க போல தெரியுதா? சார் முதல்ல உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினைக்கிறேன். என்ன சார் பாக்குறீங்க? சார் நான் வீட்டுக்கு போய் புடவைலாம் எடுத்துட்டு வரதுக்குள்ள பாருங்களேன், நீங்களே கடைக்கு போய் புது புடவைலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அத சொன்ன சார். மித்ரா, நீ என்ன நினைக்கிற? கார்த்திக் சார் கொடுத்த புது புடவை கட்டிக்கிறியா இல்ல நான் எடுத்துட்டு வந்த உன் பழைய புடவை கட்டிக்கிறியா? நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டில் தானே இருக்கோம், எதுக்கு புது புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு பழைய புடவையை கட்டிக்கலான்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான். விசேஷத்துக்கு புது புடவை, வீட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் பழைய புடவை தான் கட்டணும். என்ன கார்த்திக் சார், கரெக்டா? சார் அந்த புது புடவையை கொடுங்க. அட கொடுங்க சார். இந்த பழைய புடவை நீ வச்சுக்கோ. இப்போ ஓகேல சார்?